அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குக்கும்பர் பொரியல் செஞ்சிடலாம் வாங்க. கீரைக்கான்னு சொல்லுவாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, பச்சை மிளகா, பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச குக்கும்பர் சேர்த்து சால்ட் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் அரைவேக்காடாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட்டு போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். தேங்காய் சீவி வச்சுருக்கேன், அது லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். சில பேர் அப்படியே பச்சையாக சாப்பிட மாட்டாங்க. இதை பச்சையாக சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காதுங்க. சொரக்காய் பொரியல் மாதிரி இருக்கும், கோவக்காய் பொரியல் மாதிரி தாங்க இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம தேங்காய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சூப்பரான ஒரு குக்கும்பர் பொரியல் ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.